இந்த ஜூலை மாதம் வந்து நீங்கள் கடந்து பார்க்கும்போது உங்களுக்கு யார் யாருக்குள்ள நன்மை நடந்திருக்கு, யார் யாருக்குள்ள கசப்பு வரப்புகளோ தீமை நடந்துக்கலாம், நல்லது நடந்திருக்கு. அதாவது வந்து இந்த ஜூலை மாதம் தான் நான் என்னுடைய 5 வருஷமாக மிஸ் பண்ணாங்க. இந்த குட்டி சந்தில் வந்து தண்ணி குடிச்சு அதே டைம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை பஸ் திருப்பி தந்தால் அந்த தூள் வேறு லெவல் டேஸ்ட். அதுவும் வந்து வச்சுக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட் பாருங்க. நமக்கு அதிகாலையில் நான் வந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ண போனால் ஜெபம் பண்ணிட்டு வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னா கிச்சனுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் கேரட் கண்ணுக்கு நல்லா உள்ள வந்து பீட்ரூட் நல்ல ரத்தம் முழுகணும் மாற்று வச்சு ஃபைனலியாக பார்த்தா அதுக்கப்போ இன்னும் எரிவு எரிஞ்சு கொஞ்சத்துக்கு சொட்டியான எரிவு எரிஞ்சு கொண்டே ஒரு தண்ணி வச்சு அப்புறம் என்ன சொல்கிறதாங்க கூட எதுக்குமே எனக்கு சரியே வரையில. உண்மைக்குமே நல்ல ஒரு பலனா கொடுத்து இன்னைக்கு பீட்ரூட் கறி. இன்றைக்கி வந்து என்னுடைய சமையல் ஒரு குட்டி சமையல். இன்றைக்கி வந்து பீட்ரூட் வதக்கி காய்ச்சிறேன். அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தான மாட்டுறச்சி பிரட்டை கத்திரிக்காய் பால்கறி காய்ச்சிட்டேன். இன்றைக்கி வந்து 2 நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி சோறு. வெல்கம் டு ஜெல் விளாக். நான் உங்கள் சேரு வந்து நினைக்கிறேன் சொன்னால் அந்த வீட்டில் தான் நிற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன காணொலியாக பார்க்கணும்னு சொன்னால் உடனேயாகவே நான் அதாவது வந்து சமையல் செய்யும்போது தான் அதை சமைச்சு அப்படியே சமைச்சதை ஃபைனலியாக எல்லாம் காட்டுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஜூலை 31. ஸோ இந்த மாதம் வந்து முடிஞ்சு. அதாவது வந்து ஜூலையில் வந்து நாங்கள் பாய் சொல்ல வேண்டிய தருணம். இன்றைய தருணமும் இந்த ஜூலை 31 யாரெல்லாம் பிறந்தநாள்கள் எதிர்கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். எப்பவும் சுபபல ஆரம்பிக்கிற சமாதானமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜூலை மாதம் வந்து நீங்கள் கடந்து பார்க்கும்போது உங்களுக்கு யார் யாருக்குள்ள நன்மை நடந்திருக்கு, யார் யாருக்குள்ள கசப்பு வரப்புகளோ தீமை நடந்துக்கலாம். சேம் டைம் வந்து ஒருவேளை நீங்கள் என்ன சொல்ல ஒரு உறவோட பிரிஞ்சிருந்தால் அதை ஒற்றுமையாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் வந்து என்னென்ன நன்மையோ தீமையோ அல்லது என்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த தினம் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். சேம் டைம் வந்து நாளைக்கு நானும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். உங்களோட வீடியோக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி ஜூலை எண்டில் நிற்கிறேன் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் மாத்திரம் அப்படி நாளே சொல்லாமல் நீங்கள் கேட்க கொடுங்க. அப்போ அது சரி. அப்போ நானும் என்ன சொல்லப்படுறேன் சொன்னால் உண்மைக்குமே எனக்கு வந்து இந்த மாதம் என்ன சொல்கிறது அதுக்காக வந்து நல்லது நடந்ததும் இல்லை தீமை நடந்ததும் இல்லை சாதாரண மாதமாக போயிட்டுது. சோரி மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லது நடந்திருக்கு. அதாவது வந்து இந்த ஜூலை மாதம் தான் நான் என்னுடைய 5 வருஷமாக மிஸ் பண்ணாங்க கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ எனக்கு சைக்கிள் கிடைச்சிருக்குது. ஸோ அப்போ இந்த மாதம் வந்து எனக்கு நன்மை தான் நடந்திருக்குது. அதாவது நான் 12 நாட்களாக வீடியோ போடையில் அதுக்குரிய ஃபஸ்ட்டு போடும்போதே சொல்லியிருந்தேன். நான் 12 நாட்களாக வீடியோ போடாட்டாலும் உங்களை நான் சந்திக்கிறது வந்து ஒரு நன்மையான நான் சந்திச்சு நான் சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது சுவபல இனங்கள் வந்தது தான் இல்லையென்று சொல்லிட. ஆனாலும் வந்து இந்த மாதம் எனக்கு நல்ல நன்மை கிடைச்சது. ஒரு சமாதானமாக சந்தோஷமான மாதமாக தான் நான் இந்த மாதத்தை வந்து நான் இதெல்லாம் வந்து பாய் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்லா நடந்திருக்குதோ என்ன விஷயம் நடந்ததுன்னா இன்றைக்கு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மக்களே எனக்கு சோறு தான் முக்கியம். ஸோ இன்றைக்கி வந்து விசுவாசத்தை இப்போ காலையிலே வேலையை போகிறனாடி நான் உண்மைக்குமே காலையில் சாப்பாடும் பெருசாக தேவையில்லை சரின்னுட்டு இன்றைக்கி வந்து ஒரு சில வேலை திட்டங்கள்லாம் முடிச்சுட்டு பூங்கணுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நான் எனக்கு ஏதாச்சும் சமைப்பம் வந்து பார்க்க எனக்கும் பஞ்சு வந்துட்டு சரி என்னப்போ என்ன செய்யணும்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்து யோகேட் இருக்குது அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் தாழ பசியண்டா ஆற்று பசியாக இருக்குது. சரின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளனமாகவே சமைச்சிட்டு ஒரு குட்டி சமையல் தான் இன்றைக்கி சமைச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் 11:30க்கு நான் ஒரு குட்டி சமையலை சமைச்சு வச்சுட்ருக்கேன். பசி என்று சொன்னால் ஆற்று பசி வேர்க்குது. அதாவது வந்து பசி வேர்வையோ அல்லது வெக்க வேர்வையோன்னு தெரியாத அளவுக்கு வயிறெல்லாம் கரகாரன் இருக்குது. 2 நாட்களுக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி ஒரு ரைஸும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல குட்டி சமையலாக எல்லாம் சமைச்சு வச்சுட்ருக்கேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு இன்று நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அனுபவ ரீதியான மெடிசன் டிப்ஸ் எல்லாம் சிலது நான் சொல்ல இருக்கிறேன்.
அது வந்து எதுக்காக இந்த வீடியோவில் சொல்ல இருக்குன்னா, நேற்று தினம் நைட்டு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அப்போக்கு தான் நான் அதை உணர்ந்தான், ஓகே இது அனுபவ ரீதியாகவே உண்மையாக இருக்குது. அப்போ நான் வந்து இந்த விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு மக்களே இப்போ கதைச்சு கொண்டு டைம் இல்லை, வாங்குவோ சமைச்சதை பார்ப்போம், அடுத்ததாக வந்து சாப்பிடுவோம். ஓகே, இன்றைக்கி வந்து சமைச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஆசை வந்து இந்த குட்டி சந்தில் வந்து கடற்கடன்னு நல்லா தண்ணி குடித்து அதே டைம் வந்து இந்த வெள்ளி பிளேட்டில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு குட்டி சந்தில் தண்ணி நான் பாருங்க என்னுடைய கூழ் தண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுக்கு தான் வந்து என்னுடைய கூழ் தண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தண்ணி ஒத்துக்கிறாங்க. அப்போ நான் வந்து இந்த வெள்ளி தட்டில் இன்றைக்கி போட்டு சாப்பிடணும்னு விருப்பம். இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் அந்த நாட்களுக்கு அப்புறமா என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து நல்ல ஒரு புத்தரிசி சோறை நல்ல ஒரு பதமாக வடிச்சிருக்கேன். சொல்லுவாங்க உணவே மறந்தேன். நான் இந்த தினம் வந்து என்னுடைய வீடியோ மூலம் ஒரு அனுபவ ரீதியான மெடிசன் டிப்ஸ் சொல்கிறத விட நேற்றைய தினம் வந்து என்னுடைய ஒரு சில விஷயங்களில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அறியாமல் இருந்தது தான். நேற்றைய தினம் ஒரு சில கலந்துரையாடல்களோட அதை வந்து ஃப்ரான்ஸில் இருக்க நந்தினியம்மாவோட நான் ஒரு அரை மணி நேரத்தோட ஃபோன் காய்ச்சிருப்பேன். அவங்களும் வந்து ஒரு சில உணவு பழக்க வழக்கங்களை சொன்னோன்னா உண்மைக்குமே எங்களுக்கு என்ன சொல்லுவோம் உணவே மறந்துட்ட மாதிரி நாங்கள் வந்து இப்படியான கடைப்பிடிப்போமான்னு இருக்குது. நிறைய விஷயம் பேச உள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்குவோம். இன்றைக்கு என்னுடைய அழகான ஆரோக்கியமான சமையலை பார்ப்போம். பார்த்தீங்களா, ரைஸ் குக்கரில் நல்லா சூப்பராக 2 நாட்களுக்கு அப்புறமா நல்ல ஒரு குத்தரிசி சோறு சமைச்சிருக்கிறேன். அதே நேரம் வந்து பாருங்க, ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ மாற்ற வச்சுருந்துச்சு. அதையும் வந்து ஒரு பிரட்டல் கறியாக வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் ஒரு பிரட்டல் கறி வச்சுருக்கேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட்டும் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கேரட் சம்பல். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் பால்கறி. ரச்சிக்கு வந்து கத்தரிக்காய் பால்கறி தான் வேறு லெவலில் இருக்க போகுது இன்றைக்கி. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி பிளேட்டும் குட்டி சம்பும். நேற்று நந்தினியம்மா அவங்க வைக்கும்போது சொல்லியிருந்தோம் ஒரு அப்பா சோறு. சார் நீங்கள் டாக்டர் இப்போ கேளுங்க என்ன சொல்லிடணும், ஒரு அப்பா சோறு எடுக்கணுமா, அதே நேரம் வந்து கறி 2 கரண்டி போடலாம்லாம் சொல்லுவார். இன்றைக்கு ஒரு குட்டி சமையல் தானே. அது என்ன நான் சமைக்கிறே இருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனுக்கு வரும்போது 7 தலைவகை வகையாக சமைச்சிடுவேன். இந்த கை ராசி பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து மக்களே நான் வந்து பல வகையான கறிகளோட உண்மையாக நல்ல கலர் வண்ணமான நல்ல ஒரு சாப்பாடாக நான் சமைச்சு சாப்பிட்டா. அதே நேரம் வந்து இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட கிச்சன் ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கலாம். எத்தனை நிகழ்வுகள் பர்த்டே நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து நான் வகை வகையாக சாப்பாடு வகையாக காட்டப்போம். அது ஒரு பிளாஸ்டிக் தான் உண்மைக்குமே கடவுள் பாருங்க. சரி, ஒரு ஆளுக்கு நான் சமைச்ச சாப்பாடு எனக்கு சரியான பசியாக இருந்துச்சு. இன்றைக்கு என்ன சாய்ப்பா பண்ணி போயிட்டு சரி ஃப்ரிட்ஜுக்கு இருக்க வச்சு எம்பிரட்டி சோறும் சாப்பிட மாட்டேன் என்னுடைய மைண்ட் செட்டில் இருந்தது. ஆனால் அப்படியே பார்க்க கடவுள் வகை வகையாக சமைச்சிட்டு இன்னைக்குமே இதெல்லாம் ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவோம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கும் நன்மைகளை வந்து நீதிமான பசியினால் விறந்த விட கர்த்தர். என்னுடைய சமையல் தானே அட்டகாசமாக கருவேப்பிலையே ரொம்ப போட்டேன். நல்லா அடுத்தடுத்து சாப்பிட்டாங்க. கலர்ஃபுல்லான சமையலும் செம டேஸ்ட்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாவட்ட கறிக்கு நல்ல கொழுப்பு இருந்தது. கொழுப்பு வந்து ரச்சிக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்றைக்கு கடைசியாக அந்த ரச்சியும் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப கொழுப்பும் போட்டிருக்கேன். இப்போ அதாவது வந்து நான் இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு ரச்சி சாப்பிட்றதுல சரியான உணவு பழக்க வழக்கங்களை வந்து நாங்களும் கடைப்பிடிக்கிறோம். குழம்பு அதே நேரம் இன்னும் வந்து சொல்லி ஆக வேணும். இந்த சுபாஷ் திருப்பி தந்தான் அந்த தூள் வேறு லெவல் டேஸ்ட். இன்னும் அதுவும் வந்து ரசிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட் பாருங்க. நான் குழம்பே எடுக்கிறேன். பார்த்தீங்களா, சூப்பரான சாப்பாடு. அப்படியே வந்து இப்படி கூழ் தண்ணியே விடலாம் சொன்னால் கூழ் தண்ணி. அதிகாலையில் நான் வந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ண போனேன். ஜெபம் பண்ணிட்டு வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்வேன்னா கிச்சனுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் குடிப்பேன், இந்த கூழ் தண்ணி. இன்றைக்கி வந்து என்னுடைய ஆசை
ஆசை நிறைய வருது. வெள்ளி தட்டில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான சாப்பாடு, குட்டி செம்பில் கூலான தண்ணி. அதில் யாரும் சொல்லியிருந்தா தான் வெள்ளை சோறு தான் சமைச்சாங்க. தம்பி குட்டி எனக்கு கொத்தரிசி சோறு தர சொல்லி அவருக்கு ஒரு 12 அளவில் தான் சாப்பாடு கொடுப்பா. எது இப்படி நான் முதல்ல சாப்பாடு தான் மிச்சாரு வேலை. முதலாவது ரச்சிக்கரையோடு தான் பிழைக்கிறேன். ரச்சிக்கரை குத்தரிசி சோறு கேரட் சம்பல் நல்லா இருக்கும். சில பேர் கேரட் சம்பளுக்கு தேங்காய் போட்டால் நம்ம உடனடியாகவே முடிச்சிடணும். இதை புளிச்சிடு. ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு டேஸ்ட். இந்த சாப்பாடு இப்போ எல்லாமே உண்மையாகவே ஒரு பெற்றோராக சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் அந்த கப்பில் நான் கொடுக்குறேன்னு சொல்லி கூட நான் சொல்லுவோம். பொரியக்கூடாது, முடிக்கு நல்லா கண்ணுக்கு நல்லம்னு சொல்லி இந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டா பாருங்க. கேரட் கண்ணுக்கு நல்லா, உங்களிடம் பீட்ரூட் நல்ல ரத்தம் உருவணும், மாட்டிறைச்சி, கத்தரிக்காய், பால்கறி இப்படி நாங்கள் உணவே மறந்துண்டது கம்மியாக எங்கொண்டு அணுகுன சாப்பாட்டில் ஒரு மரக்கறி வகையும் சேர்ப்போம். அப்படியே வயிற்றுக்கு சாப்பாடு போடுறதே உணரக்கூடிய மேகம் இல்லை, எம்டியாக இருக்கு, அவ்வளோ பசி. இன்றைக்கு வெளியில் போகிறோன்னு அளவில் அதுக்கா என்னுடைய முக்கியமான வேலை முடிஞ்சுது. தம்பிக்குடினை போய் சந்திச்சாச்சு. நாளை நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் கிளியப்பான பர்த்டே. அது எங்கே கேக் கட் பண்ண வேணும் என்னன்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் தெரியும். ஓகே, இன்றைக்கி மதிய சாப்பாடு வடிவாக சாப்பிட்டாச்சு. நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு, பசிக்கேற்ற சூப்பரான சாப்பாடுமே இருந்துச்சு. ஓகே, அதே நேரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த தினம் என்னுடைய காணொலி ரீதியாக அனுபவ ரீதியான ஒரு மெடிசின் டிப்ஸை சொல்லப்படணும்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நைட் சாப்பாடு வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதாவது வெஜிடபிள்ஸை சின்ன சின்ன கட் பண்ணினா, அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் மட்டும் என்னன்னு சொன்னால் சின்ன சின்ன நல்லா கட் பண்ணிட்டேன். எனக்கு கூடுதலாகவே நான் என்னுடைய சமையலில் மதிய சமையலில் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு பச்சை மிளகாய் 2 ஆக்கிட்டு போடுவேன். அப்போ அதனாடியே அதுன்ற என்ன சொல்கிறது எஃபெக்ட் எனக்கு தெரியலை, பெருசாக தெரியாது. சரி, அப்போ நார்மலாகவே அப்படி தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படி தானே. அப்போ சரி, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாண்டா மிரக்கல் நூடுல்ஸுக்கு மிரக்கலின் சின்ன தானே கட் பண்ண வேண்டும். பச்சை மிளகாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7-8 பச்சை மிளகாய்க்கிட்டே இருக்குது, சின்ன சின்னனா கட் பண்ணிட்டேன். அப்போ நான் கட் பண்ணும்போது எனக்கு தெரியலை சரின்றதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி போட்டு ஃபைனலியாக பார்த்தா அதாவதுப்போ இன்னும் எரிஞ்சுது, கொஞ்சத்துக்கு சொட்டியான எரிஞ்சு கொண்டே இருந்துச்சு. என்னால் அப்படியே கட்டுப்படுத்த முடியலாம் போயிட்டு. இல்லாட்டா நேற்று எதுனா பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேர சாப்பாடு நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் நல்ல ஒரு உண்மைக்குமே சாப்பிடாம டேஸ்டாக இருந்தது. சேர்வை எல்லாம் போட்டு அப்படி செய்யலாம். அதை கூட உண்மையாக
ரிசர்ச் விளக்கால ஒரு காணொலியாக இருந்தால் என்னுடைய காணொலியையே இந்த பச்சை மிளகாய் அறிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் குழப்பிட்டுது. இப்போ எதுக்காக இந்த பச்சை மிளகாய் பேட்டுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் தரங்க இந்த பச்சை மிளகா தான் நேற்று நான் ரிசர்ச் விளக்கு காணொலியாக எடுக்க இருந்த கூட குழப்பிட்டு அவ்வளோத்துக்கு எட்டி பண்ணால் என்னோட ஒரு 10 நிமிஷத்துக்கு தாங்கலாம் போச்சு. அப்படி என்ன சொல்கிறது, சிக்கன் வந்து மேல் விழிச்சு டீப் ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு போய் கை வச்சு பார்த்தேன். பிறகு அந்த தண்ணி ஐஸ் கட்டி அப்படியே பற்றி பிடிச்சி கொண்டு தான் தண்ணி ஊற்றி ஏதோ எல்லாம் செய்துனாக்கா ஒன்றுமே செய்யலாமல் போச்சுது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசம் வந்துட்டார். அப்பேக்க நான் யதார்த்தமாக நிற்கலை. பார்த்தீங்கன்னு சொன்னீங்க பாருங்கள் இளவராக இது வந்து 3ஆம் மாதம் அளவில் வேண்டினா அப்போ இது பாடம் இருந்து டெய்லியாண்டு பாவிக்கிறதா நாங்கள் உங்களுக்கு தெரியும் தானே விஷயம் இதற்கா பாவிக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ நானும் அப்படி தான் என்னுடைய தேவைகளுக்கான எடுத்து பாவிச்சு போட்டு சரியாண்டு வைப்பேன். இதை பற்றி எனக்கு கொஞ்சமும் சிந்தனையே இல்லை. சுவாசம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூசுங்கன்னு சொல்லிட்டு அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பச்சை மிளகாய் அறிவுக்கு நேற்று தினம் நல்ல ஒரு குட் ரிசல்ட்டை கொடுத்தோன்னு சொன்னால் சரியான ஒரு பலனாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்படியே எடுத்து அப்படியே என்ன செய்யணும்னா அப்படி எடுத்து இந்த கை ஃபுல்லாக எல்லாம் அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். அது இன்னும் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. முதல் இருந்த எரிவை விட இன்னும் கூடவே இருந்துச்சு, கொஞ்சத்துக்கு நல்லா கூடவே இருந்துச்சு. அதே டைம் அப்படியே பட்டன்னு நின்றுட்டு கொத்தி பிடிச்ச மாதிரியே நின்றுச்சு. அப்போ தான் நினச்சி என்னோட பச்சை மிளகாய் எரிவு நான் இன்னும் செய்து பார்த்தேன். கூழ் தண்ணி வச்சு அப்புறம் என்ன சொல்கிற தேங்காய் கூட எதுக்குமே எனக்கு சரியே வரையில. உண்மைக்குமே நல்ல ஒரு பலனாக கொடுத்தான்னு சொன்னால் இந்த இளவர அரசியல் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தான்னு சொன்னால் இந்த இளவர அரசியல் தான். அப்போ தான் நான் நினச்சினாங்க இது எனக்கு ஒரு பயன்பட்டேன் ஞான் பெற்ற இன்மகன் பெறம் பையன்னு சொன்ன மாதிரி உண்மைக்குமே அப்படி இது நான் வந்து அதாவது காணொலியிலையும் பதிவிடணும். ஏன்னு சொன்னால் நீங்களும் வந்து கூடுதலாக பெண்கள் வந்து சமையலில் பச்சை மிளகாய் எல்லாம் பாவிப்பீங்க தான். அப்போ வந்து ஒரு சில பேருக்கு கையெறிவு வேறும். இப்போ அப்படியானவர்கள் என்ன செய்யலாம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 100% உண்மை அனுபவ ரீதியாக நீங்கள் உடனடியாக அதாவது எரிகிறதுல இன்னும் கொஞ்சம் வேகமாக கூட எரியும். அதே நேரம் டக்குன்னு உடனடியான தீர்வுன்னு சொன்னால் இதுதான். அப்படி எங்கே அது இந்த எரிவு பறந்து போச்சுன்னு சொல்லியே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோத்துக்கு இந்த பச்சை மிளகாய் அறிவுக்கு இந்த வெஸ்லின் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும். இது ஒரு அனுபவ ரீதியாக உண்மை. இனிமேல் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வெட்டி அந்த கையறிவினால் அவஸ்தைப்படுவீர்களா இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா நேற்றைய தினம் உண்மைக்கு அதாவது பேரங்க நேற்றைய தினம் மெசேஜ் உலகளோட காணொலி வரையில்லை. ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கும் நான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே வேதனைப்பட்டேன். எனக்கு இந்த பச்சை மிளகாய் அறிவால் இதுதான் நல்லொரு என்ன சொல்கிறது குணப்படுத்தினது. அப்போ அதனால நீங்களும் வந்து இதை பயன்படுத்துமோ உடனடி தீர்வு. ஓகே, இப்போ இதோட வந்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகிறேன். உண்மைக்குமே இன்றைய தின காணொலியூடாக நல்ல ஒரு பயனுள்ள விஷயமா நான் என்னுடைய அனுபவ ரீதியான உண்மையை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நம்பலாம். உங்களுக்கும் வந்து பச்சை மிளகாய் எரிவினால் நீங்கள் அவஸ்தைப்படுவீர்கள்னா உடனடி தீர்வாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணால் உடனடி தீர்வு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து நேற்றைய தினமே என்னுடைய வந்து என்ன சொல்கிறது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த எரிவினால் அவஸ்தைப்பட்டிருக்கும் போது எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் யோசிச்சேன்னா ஓகே இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து நான் உங்களுடைய பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காமைய இன்றைய தினம் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை எண்டில் நிற்கிற நாடி இந்த மாதம் வந்து என்ன நன்மை நடந்திருக்குன்னு சொன்னால் நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு நல்ல ஒரு சைக்கிளும் வந்து கிஃப்டாக கிடைச்சிருக்குது. அதோட வந்து என்ன சொல்ல தீங்கன்னு எதுவுமே நடக்கலை. நல்லதாகத்தான் கடவுள் வழி நடத்தி இருப்பார். இதே போல் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குமென்று சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, இப்போ இன்றைய நாளும் வந்து எனக்கு நல்ல ஒரு சூப்பரான நல்ல நாளாகத்தான் அமைஞ்சிருக்கு மக்களே. இதே போல் உங்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லிக்கொண்டு நான் வந்து இந்த காணொலியை நிறைவு செய்யப்படும். நாளை தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான காணொலியோடு உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சார். பாய்.